நன்றிப்பா. அப்பா அந்த ஜெயலின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். சங்கீதா சிஸ்டர் கடையில் வியாபாரம் ஆகணும்னு இருக்காங்க. நல்ல உம்மை நம்பி வியாபாரம் செய்கிற பிள்ளைங்க எல்லாம் செழித்தோங்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஹஸ்பண்ட் ப்ராப்ளம். ஆமீன் ஆமீன். கண்டிப்பாக சிஸ்டர் உங்கள் குடும்ப ப்ராப்ளம் எல்லாம் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். குடும்ப சமாதானம் கடன் மாற ப்ரேயர் பண்ணுங்கள். ஜெயந்தி அப்பா சகோதரியுடைய குடும்ப சமாதானத்துக்காக என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது, ஒருவரும் கெடுத்து போட முடியாது என்ற வாக்கின்படி அப்பா பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா குடும்பத்தில் இப்போ கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஜீனா ராஜ்குமார் பிரதர், ஐ டோன்ட் நோ ஹிந்தி, பட் ஓகே, வாட் எவர் இட் மே பி, God has to be bless your family and your situation. The God change your situation. This is the prophecy for your life. Lima Shantu Riantaraba Limakaro. My name is Yeshua. I want DSC government teacher job tomorrow, DSC exam. கண்டிப்பாக பிரதர் நல்லா எழுதுங்க. தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். தேவன் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவேன். உங்களுக்கான அந்த தேர்வில் தேவன் உங்களுக்கு உறுதியாக இருந்து எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி நீங்கள் நல்லா எழுதி நல்ல மார்க் எடுத்து அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க கர்த்தர் உங்களுக்கு திஸ் இஸ் அ ப்ராஃபஸி பிரதர். நீங்கள் உணர்றீங்களா பிரதர் ஜாஷுவா ஜெகோஷவா, நீங்கள் உணர்றீங்களா? ரிமா சந்து ரியாந்தராபா, யாரெல்லாம் தேவன் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் டைப் பண்ணுங்களேன். உங்கள் பேரை நான் பார்க்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னோடு பேசுகிறார் பாஸ்டர், கர்த்தர் உங்கள் மூலியமாக. ஏன்னா தேவன் தீர்க்கதரிசி எதற்கு உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தையை அறிவிக்கவே, அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிவிக்கவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது தங்களுடைய சொந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறவங்கள கர்த்தர் சும்மா விட மாட்டார். ஆமீன். நன்றி. ரிமா சந்தூரியா கர்த்தர் சொல்கிறான்னு பொய்யா தீர்க்க தரிசனம் வச்சான் அவ்வளோதான், அவனை கர்த்தர் அதமாக்கி போடுவார். நம்ம எரேமியாவில் பார்க்கிறோம், அதே போல் உபாகமத்தில் பார்க்குறோம். நிச்சயமாய் கர்த்தர் பொய்யாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களை நான் தீர்க்கதரிசி என்று தங்களுடைய வாக்கை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், தங்களுடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், அதே போல் திருட்டுத்தனமாய் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் உலக செய்திகளை வைத்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களையும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். சும்மா ஆண்டோட வார்த்தைன்னு சொல்லி எந்த இடத்துலையும் பொய்யாய் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது. அப்படி உரைத்தால் நிச்சயமாய் அதற்கு ஏற்ற பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆமேன். நன்றிப்பா. சகாயராஜ் பிரதர், உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். திருப்பதி இல்லாமல் இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு. அப்பா அந்த அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். திருப்தி இல்லாமல் என்ன காரியத்தில் அவங்க வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கிறது, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக என் மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கான தேவ ஆலோசனை எல்லாருக்கும் பதில் கொடுக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்க. எல்லா ஆலோசனைகளும் ஒரு முறை ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு கால் வருது. பாஸ்டர், உங்களுடைய நீங்கள் போட்ட வசனம் என் இருதயத்தை உடைத்தது. நான் தற்கொலைக்கு நேராக நின்னேன், ஹேங் பண்ணிக்கலான்னு சொல்லி கயிறெல்லாம் மாட்டிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அனுப்பின வார்த்தை வசனம் என் இருதயத்தை தொட்டது. ஆமென். அதே போல் தேவனால் கூடாத இந்த நிகழ்ச்சி அருமையான பூவி அவங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு முறை ஒரு தம்பி சொன்னான், ஃபஸ்ட்டு நான் தண்ணி அடிக்கலான்ட்டு சிங்கப்பூரில் பாருக்குள்ளே போனேன், ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய மொபைல்லேருந்து உங்களுடைய வசனம் வந்தது. அப்போ நான் பார்க்கும்போது என் இருதயம் மாற்றப்பட்டது. அந்த எண்ணம் என்னை விட்டு வெளியே போய்விட்டது. ஆமீன். அதே போல் ஒரு குடும்பம் சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கணுன்ற நினைவோடு கூட இருந்தாங்களாம். ஒரு முறை கடைசியாக ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு மரித்து போய்விடலாம் என்ற அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இந்த தற்கொலைக்கு போகிறவங்களாம் அவ்வளோ எக்ஸ்டெண்ட். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்ககிட்ட வரவங்க எல்லாரும் அந்த எண்டில் தான் வருவாங்க, அவங்கள பலப்படுத்தி உயிர்ப்பிக்க வேண்டிய வேலை தான் உன்னுடைய வேலை. ரீமா சந்து ரியாந்தராப்பா, எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நிறைய பேரோட வாழ்க்கை எண்டு, அவ்வளோதான், எண்டு கார்டு போட்டாச்சு பாஸ்டர், இனிமேல் நான் வாழவே முடியாது, என் வாழ்க்கையில் இனி உயர்வே கிடையாது, என் வாழ்க்கையில் இனி மேன்மையே கிடையாது.